Welcome to the another episode of Basics of Stock Market. Stock marketல பேசிக்ல இருந்து பார்த்துட்டே வரும். ஸ்டாக்ஸு, ஷேர்ஸு, மார்க்கெட் டைமிங்ஸு எல்லாமே பார்த்தோம். இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கோல்டு, ஹவுஸு, ப்ராப்பர்ட்டிஸ் இப்படி எல்லாத்தையும் விட ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் எதுவுமே தெரியாமல் போய் ஒரு ஸ்டாக்கில் போய் நீங்கள் அமௌண்ட்டை போட முடியாது. அதுக்குன்னு நீங்கள் படிக்கணும், படித்து அனலைஸ் பண்ணணும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படி எல்லாத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி தான் ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்க முடியும். அப்படி இல்லைன்னா செபி ரெஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோட நீங்கள் அவங்க செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் அவங்க ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ண முடியும். இதை வாங்குங்க, அதை வீங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா அவங்க ரெஜிஸ்டர்ட் பீப்புள். ஸோ அவங்க சொல்கிற அந்த மாதிரி இருக்கிறவங்கள சர்ச் பண்ணி அவங்க சொல்கிற ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸை நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்களாம் படிச்சும் அவங்க சொல்கிறதையும் கேட்டும் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். எதுவுமே ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு தெரியாதுன்றவங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஸ்டாக்ஸ் ஷேர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டவங்க. இதில் என்னென்ன பார்த்தோம்னா மார்க்கெட் டைமிங்ஸ், 9 to 9:15 நடக்கிறது, ஆஃப்டர் மார்க்கெட் நடக்கிறது, ஒரு கம்பெனி ஏன் ஐபிஓவில் வரணும், ஒரு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்னா என்ன, கார்பரேட் ஆக்ஷன்ஸ், டிவிடெண்ட் எல்லாமே பார்த்தாச்சு. பேசிக்லேருந்து எல்லாமே பார்த்தாச்சு. ஒரு ஆர்டர் எப்படி பிளேஸ் பண்ணணும், அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்கு எல்லாமே பார்த்துட்டோம். இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இது எல்லாமே பார்த்து உங்களுக்கு ஓரளவு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரியுது, நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், மந்த்லி ஒரு 5,000 இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும். அந்த அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த அக்கௌண்ட் ஸ்டாக்குக்கு மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியுமானா கிடையாது. கோல்டு, பீஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கு. நீங்கள் நார்மலாக ஃபிசிக்கலாக ஒரு தங்க நகையை போய் வாங்குறதுக்கு இதில் நீங்கள் அதே கோல்டு ரேட் ஏறுறப்போ அதுவும் ஏறும், இறங்குறப்ப நீங்கள் அதை வாங்கிட்டு ஏறுறப்போ விற்றுக்கலாம். கோல்டு பீஸ்லாம் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு நீங்கள் போயிட்டீங்க, அது ஒரு ஃபிசிக்கலாக இல்லாமல் டிமேட்டை இருக்கணும் அப்படின்னு டிமெட்டீரியலைஸாக இருக்கணும் அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் கண்டிப்பாக வேணும். அந்த அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா ஒரு நல்ல புரோக்கர், நல்ல புரோக்கர்னா ஜெரோதா, அப்ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி ஒரு நல்ல டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட்டு நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நான் ஜெரோதா, அப்ஸ்டாக்ஸ் சொல்லியிருக்கேன். நிறைய நல்ல புரோக்கர்ஸ் இருக்காங்க. இதை நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் போய் அவங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கான டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம். அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கணும். இது எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக. இந்த ஜெரோதா, அப்ஸ்டாக்ஸ்லாம் ரெஜிஸ்டர்ட் யூசர்ஸ். நீங்கள் தெரியாமல் போய் வேறு புரோக்கர்ஸ் கிட்ட நான் எக்ஸாம்பிளுக்கு இது ரெண்டும் சொல்லியிருக்கேன். தெரியாமல் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாத யூசர்ஸ் கிட்ட போய் ஏமாந்துடாதீங்க. ஸோ இதில் பேசிக் டீட்டெயில்ஸ் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பேன் நம்பர் இது எல்லாமே கேட்கும். இது எல்லாமே நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும். அப்புறமா உங்களோட பேன் கார்டோட ஸ்கேன்டு காப்பி, ஆதார் கார்டோட ஸ்கேன்டு காப்பீஸ் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். ஒரு ஒயிட் பேப்பரில் சிக்னேச்சர் இருக்கணும். இன்கம் ப்ரூஃபு, பேங்க் ப்ரூஃப் இது எல்லாமே இருக்கணும். இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ கால் மூலயமா உங்கள் வெரிஃபிகேஷன் நடக்கும். உங்கள் பர்சன் நீங்கள் தான்றதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அப்புறமா உங்கள் மொபைல் நம்பர், ஆதாரோட லிங்க் ஆகிருக்கு மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருவாங்க. ட்ரேடிங் அக்கௌண்ட் லாகின் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அப்படி இல்லை நான் ஆஃப்லைனில் பண்ணணும், இதெல்லாம் எனக்கு ஆன்லைனில் பண்ண தெரியும்னா உங்கள் நியரஸ்ட் பிரான்ச், உங்கள் ஸ்டாக் புரோக்கர், ஜெரோதா, அப்ஸ்டாக்ஸ் எந்த புரோக்கர்ஸ் பக்கத்தில் இருக்காங்க, நல்ல ரெஜிஸ்டர்ட் புரோக்கர்ஸ் இருக்காங்களோ அவங்க கிட்ட போய் உங்கள் ஃபார்ம்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி செல்ஃப் அட்டஸ்டட் கொடுத்து நீங்கள் ஆஃப்லைன்லேயும் பண்ணிக்கலாம். ஆன்லைன், ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே சார்ஜஸ் 0 to 500 ஒவ்வொரு புரோக்கர் பொறுத்து மாறும். ஒவ்வொரு புரோக்கர் 500 கூட வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கணும். இதில் பேன் கார்டு மேண்டேட்ரி, கண்டிப்பாக பேன் கார்டு இருக்கணும்.
ஆதார் கார்டு வந்து அட்ரஸ் அண்ட் கேஒய்சிக்கு, பேங்க் ப்ரூஃபுக்கு வந்து கேன்சல்டு செக் இல்லை பாஸ்புக் எதுனா வந்து இருக்கலாம். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து உங்கள் ப்ரொஃபைலுக்கு, சிக்னேச்சர் வந்து ஒயிட் பேப்பரில் இருக்கும். இன்கம் ப்ரூஃப் வந்து நீங்கள் F&Oவில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா இன்கம் ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணணும். இதுதான் வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். இந்த வீடியோ கீழே வந்து ஜெரோதாவோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ல போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க இது ஓப்பன் ஆகும். அதில் போய் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு டிமேட் அக்கௌண்ட் வந்து கிடைச்சிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.